ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா எங்கள் ஊரில் தான் கெல்லியில். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரூட் நம்ம பறிக்க போகிறோம். இந்த ஃப்ரூட் வந்து பார்க்குறது ரொம்ப ரேரு. மேலே கீழே கோயம்புத்தூர் சைடெலாம் போனீங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது. நீலகிரியில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த நம்ம விஸ்வா தான் இன்றைக்கி அந்த பழத்தை பிடிக்க கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். அந்த மரம் வந்து பெரிய மரம். இது என்ன ஃப்ரூட்னா ஆரஞ்சு ஃபேமிலியிலே இதுதான் பெரிய பழம். பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. மரத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா மரம் நல்ல ஹைட்டு. பழங்கள் நிறையாவே இருக்குது. பழுத்தது வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக இருக்கும். தான் இங்கே இருக்கிற லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு உனக்கு கேட்டாத வரி அப்படியே ஜம்ப் பண்ணி படி. கீழே உருண்டு போயிடக்கூடாது, புரியுதா? கீழே பார்த்தீங்கன்னா கீழே உருண்டு போச்சுன்னா அந்த பக்கத்து ஊருக்கு போயிடும். கீழே ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு போயிடும். மரத்தில் ஏறி பொறுக்கலாம். ஆனால் அந்த மரத்தில் கொஞ்சம் லைட்டாக மண் பெஞ்சதுனால லைட்டாக ஈரமாயிருக்கு. விழுந்துட்டோன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். போயிடா விஸ்வா, எட்ட மாட்டேங்குதா உனக்கு? இன்னொரு டைம் எட்டு உன்னால முடியும். அதை அடிச்சு கீழே போயிடக்கூடாது. அந்த பழம் அவனுக்கு எட்டலை, அதனால இங்கே ஒரு பழம், இங்கே வேலை பழம் இருக்குல்ல, இருந்தா கீழே நின்றுக்கிட்டா. ஆமாம், அடி. நல்லா ஜம்ப் பண்ணுறா. ஆடி ஓகே, நம்மளால அந்த காயை அடிக்க முடியல, அவனுக்கு ஹைட்டு பத்தலை. ஸோ இதே மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட ஒன்று இருக்குது, அங்கே போய் எடுப்போம். அது விழுக மாட்டேங்குது. அது ஏண்டா போதும் விஸ்வா, வா. நம்மளால அதை அடிக்க முடியல. நம்ம வேறு இன்னொரு மரம் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். அந்த மரத்தில் பழம்லாம் கீழே தொங்கிட்டு இருக்கும்ல, இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பறிச்சு வாங்க, பறிச்சு நீ சாப்பிட்றது தான். ஆமாம், பிபி சுகருக்கெல்லாம் நல்லது. பிபி சுகர், ஹார்ட்டு, அப்புறம் இந்த தண்ணி அடிக்கிறவங்க, தம் அடிக்கிறவங்கலாம் இது சாப்பிட்டா லிவர் கொஞ்சம் க்ளீன் ஆகும். ஆமாம், அந்த பக்கத்து மரத்துக்கு வந்தாச்சு, வீட்டு பக்கத்தில். இங்கே நிறைய பழம் இருக்குது, எதை பறிக்கிறது? இங்கே விஸ்வா மேலே இருக்குது. அது இல்லை, அங்கே மஞ்சள் கலர் இருக்கு பாரு. அதில் ஒன்று மட்டும். ஓகே, சூப்பர், வந்துருச்சு. ஓடுது பிடிக்கிட்டோம். கொண்டு வா. சைஸ் சின்னதாக இருக்கும், நான் பார்த்துக்கோங்க. பெரிய சைஸ் ஆரஞ்சு, வேறு பப்ளி மாஸு. லாபம் பண்ணால் சோலையெல்லாம் பெருசாக இருக்கும். மரத்தையும் காட்டுற, மரத்துக்கு நிறைய பழம் இருக்குது. இது ஒரு 2-3 மாதம் ஆகும் பழுக்கிறதுக்கு. இந்த பார்த்தீங்களா, ஆனால் இங்கேயே இருக்குப்பாண்ணா. ஒன்று போதும்டா சார், 2 பேருக்கு எத்தனை வந்துடும். இது மண்டிகள் வந்துட போதும். ஓகே, அதான் இந்த தொட்டி இருக்குல்ல, நம்ம ஊர் சின்ன பசங்களாம் இங்கேருந்து ஆகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல்னால எல்லோரும் வீட்டுக்கு ஸ்கூல் ஓடிட்டாங்க. இது ஒயிட் கலர் பப்ளி மிஸ்ல, ஒயிட்டா ரெட்டா? இது ஒயிட்டு. ஒயிட்டு 2 இது இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. பட் ரெண்டும் டேஸ்ட்டு சிமிலராக தான் இருக்கும்ல. ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே, இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். சரி தோலை பிரிக்காது பற்றி வீடி இப்படி தானே. ரெண்டாக கறி சும்மா வாயில் கறி கடிச்சிட்டு டேஸ்ட்டு போயிருக்கு. ஓ, சூப்பராக இருக்குங்க.
ரெட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ரெட்டு நமக்கு கிடைக்கல, ஒயிட் தான் கிடச்சிருக்கு. ரெட்டு நமக்கு எட்ட மாட்டேங்குது அதானே. இதை சாப்பிட்டா லங்ஸுக்கு நல்லது, பிபி சுகருக்கெல்லாம் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது தான். யாருக்காச்சும் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவன் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவான். அது உப்பு மிளகா பிடிக்கலையா? அடுத்து நம்ம வீடு தானே பார்க்க வேண்டிய. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஜாலியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல். ஓகே.